இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளையில் நம்ம ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற அதில் அடிப்படை காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா அது நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், நித்திய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு அடையாளம் தான் என்னென்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்கட்டும், புதிய ஏற்பாடு காலத்தில் இருக்கட்டும், அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு போகிற அனுபவம், பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு போகிற அனுபவம் தான் கிறிஸ்டியன் லைஃப். அதுக்கு சிங்கிள் லைன் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ நீங்கள் கிரைஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள மெயின் ரீசன் என்னான்னு யாராவது கேட்டாலோ நம்ம அறிந்து வைத்திருக்கிற வேண்டிய விஷயம். இந்த பைபிளில் அதில் பல கேரக்டர்ஸை கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 500 கேரக்டர்ஸ்கிட்ட நம்ம இந்த பைபிளில் பார்க்க முடியும். எல்லா கேரக்டர்ஸும் எதை பிரதிபலிக்கணும்னா, ஒவ்வொரு விட வேண்டிய காரியங்களும் செய்ய வேண்டிய காரியத்தை தான் அங்குள்ள மக்கள் அந்த கேரக்டர்ஸ் நம்மளை வெளிப்படுத்தி கொடுத்துட்ருக்கு. அதில் ஒரு கேரக்டரை கொடுத்தது நான் பேசுகிறேன். அந்த கேரக்டரில் தேவன் எப்படிப்பட்டவர்னு உள்ளது, அவர் எது விருப்பப்படுறாரு, எது விருப்பப்பட மாட்டார்னு உள்ளது நம்ம கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில். அப்போ அதில் யோசுவா 7ஆம் அதிகாரம், அதில் முழுமையாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு வார்ஃபேரில் போய் இஸ்ரேல் ஜனங்கள் முதுகு காட்டி ஓடின ஒரு அனுபவத்தை அதில் கொடுத்துருப்பாங்க. தேவனுடைய ஜனங்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இந்த கானான் தேச யாத்திரைக்கு கேப்பில். அப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் புத்திரர் சாபத்தீடானதினாலே துரோகம் பண்ணினார்கள். ஃபஸ்ட் திங், தேவனுக்கு துரோகமாய் தேவன் எண்ணுகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாபத்தீடான ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொண்டால் அது தேவனுக்கு முன்பாக நம்ம துரோகம் பண்ணுகிறதாக இருக்கிற அர்த்தம். அது நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, சாபத்தீடானதிலே சிலதை எடுத்து கொண்டான், ஆகியால் இஸ்ரேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இந்த சாபத்தீடான ஒரு காரியத்தை நாம் எடுத்துக்கொண்டால் தேவனுக்கு கோபம் மூலமாக தேவன் நம்ம மேலே கோவப்படுவார். இப்போ நம்ம அநேக நாட்கள் சொல்லலாம், தேவன் நம்ம மேலே கோவப்படுவாரா? கண்டிப்பாக நான் என்ன சொல்வேன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக அழைக்கப்பட்ட ஜனங்கள், எகிப்து அடிமைத்தனத்திலேருந்து அவங்கள விடுதலை பண்ணி மன்னாவும் இறைச்சியும் கொடுத்து தண்ணீர் கொடுத்து அவங்கள வழி நடத்தி அவங்களுக்கு எதிராக யாருமே வரக்கூடாதுன்னு உள்ள எண்ணத்தில் அவர் ஃப்ரெண்டில் நின்று நடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு. அக்கினி ஸ்தம்பமாகவும் மேகஸ்தம்பமாகவும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்துட்டு இருக்கிறார். இதை பார்த்து ஜனங்கள் வந்துட்டுருக்குறாங்க. அப்போ தேவனுக்கு இப்படி வந்துட்டுருக்கிற இடத்துல தான் என்ன, சாபத்தீடான் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை அவங்க வாழ்க்கையில் அவங்க எடுத்து வைத்து கொண்டார்கள். அவர் இருதயத்தில் எடுத்து வைத்து கொண்டார்கள், வீட்டில் எடுத்து வைத்து கொண்டார்கள். அப்படி செய்யும்போது தேவனுக்கு என்ன ஒரு கோபம் வருது. கோபம் சொல்லும்போது, நித்தியத்துக்கு வேண்டி இருக்கிறவங்க நரகத்துக்கு போகிறதா இருந்ததுன்னா எல்லோரும் கோபம் வரதான் செய்யும் இல்லையா? நம்ம நித்தியத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நம்மளை அழைத்து கொண்டு வந்தவர் நரகத்துக்கு ஏதுவான காரியங்கள் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக என்ன ஆட்டோமேட்டிக்காக கோபம் மொழிகிறது. அப்போ இந்த கோபத்திலேருந்து விடுதலை பெறுவதற்கு தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடின் காலத்தில் நமக்கு அந்த கோபத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நம்மளை இந்த நாட்களில் விடுதலை கொடுத்துட்ருக்கிறார். அதில் நம்ம என்றைக்கு என்ன பண்ண முடியும்? இந்த பழைய ஏற்பாடு காலத்தை போல் கல்லறியப்பட்டதை நம்மளை இறந்து போயிருக்கணும். அப்போ இந்த கோபம் மூடினதுக்கு மெயின் காரணம் சாபத்தீடான ஒரு காரியத்தை எடுத்து வைத்தனால நம்ம வாழ்க்கையிலையும், இப்போ நான் சொல்ல முடியும், நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்திலையும் நம்ம இருதயத்திலையும் சாபத்தீடான காரியங்களை நம்ம எடுத்து வைத்திருக்கிறோம் என்றால், சாபத்தீடான காரியம்னு சொல்லும்போது தேவனுக்கு விருப்பம் இல்லாதது, உலகத்தை சார்ந்தது. தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதா இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக உலகம் சார்ந்த காரியமாக இருக்கிறது. அது தேவனுக்கு பார்வைக்கு கோபம் ஊட்டினதாக இருக்கிறது. தேவன் அதை எப்படி பார்க்குறாருன்னா, சாபத்தீடான ஒரு காரியமாக அவர் பார்க்குறாரு. இதில் இவங்க என்ன எடுத்து வச்சுருக்கிறாங்கன்னா, 11ஆவது அதிகாரம், இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். ஃபர்ஸ்ட் திங், தேவன் கொடுக்குற உடன்படிக்கையை மீறுகிறது பாவ செயலாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன வருதுன்னா, சாபத்தீடானதை எடுத்து கொண்டதும் எங்கன்னா, எரிகோ பட்டணத்தை அழிக்கும் பொழுது ஏன்னு சொல்கிறோம், இதுலேருந்து ஒன்றுமே எடுக்காதீங்க, இது சாபம் நிறைந்த பூமி, இதுலேருந்து ஒன்றுமே எடுத்துகிட்டு வராதிங்க, இது அவர் கொடுத்த கட்டளை. அந்த கட்டளைகளை இவங்க மீறி அந்த அந்த எரிகோவில் இருந்து பொன் வெள்ளி இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததுன்னா எடுத்து வச்சுட்டு தேவன் முன்பாக வஞ்சித்து வைத்தாங்க. தேவன் சொன்ன காரியத்தை உழைத்து வைத்தார்கள். இன்னும் சொல்லாமல் தேவன் முன்பாக வஞ்சனை செய்தார்கள். தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்தது உண்டே
பண்டம்பாடிகள்னால் அந்த அவங்க காலகட்டத்தில் அவங்க வீட்டுக்கு உள்ளாடி என்ன பண்ணுறாங்க, ஒளித்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஒளித்து வைத்த காரணத்தினால இவங்க லைஃப் எப்படி போச்சுன்னா, ஒரு போர் வந்தது. போர் வந்தப்போ இவங்க சைடில் 36 பேர் இறந்துட்டாங்க. இதுதான் சம்பவம். அப்போ இதில் என்ன, இது தேவனுடைய கோபம் வந்தப்போ அதுவரை இஸ்ரேல் ஜனங்களை யாருக்குமே தொட முடியலை. எப்போ இது வந்துச்சோ, இந்த சாபத்தீடான காரியத்தை எடுத்து அவங்க வைத்தார்களோ, அவங்க வாழ்க்கையில் தோல்விகளை அனுபவிக்க தொடங்கினார்கள். இன்னும் சொல்ல நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனுக்கு பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணி நித்தியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் சொல்கிற ஒரு காரியம், சாபத்தீடான ஒரு காரியத்தை எடுத்து நம்ம வாழ்க்கையில் வைத்தா நம்முடைய வாழ்க்கை பரலோக ஓட்டத்தில் தோல்விகள் வர ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனால் பாவத்தில் திருப்பி விழுந்துருவோம், சாபத்தில் விழுந்துருவோம், பரிசுத்த வாழ்க்கை இல்லாமல் போயிடும், குடும்பத்தில் பிரச்சனை, நமக்கு உள்ளாடி பிரச்சனை, எல்லாத்துக்கும் மேலே நித்தியத்தில் போகிற ஓட்டத்தில் சாத்தான் நம்ம மேலே நல்ல அதிகாரத்தை செலுத்திக்கிட்டே இருப்பான். அது நம்ம கண்டிப்பாக அது கவனமாக இருக்கணும். நம்மளை தெரியாமலே என்னன்னா பரிசுத்தம் நம்மளை விட்டு இறங்கி போயிட்டே இருக்குது. தேவனுடைய ப்ரெசன்ஸ் நம்மளை உணர முடியாது. இப்போ இதுக்கு பதில் என்ன, இதை எப்படி மேற்கொள்வதுன்னு பார்த்தீங்கன்னா 12-13 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக இருக்குது. நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருந்து விலக்கி தீரும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சாபத்தீடான எடுத்து மாற்றாத வரை சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. எக்ஸாம்பிள் என்னென்னா, என்ன தான் ப்ரேயர் பண்ணாலும், என்ன தான் ஆராதனைக்கு போனாலும், என்ன தான் செய்தாலும் அவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை நம்ம இருதயத்தில் இருந்து மாற்றாமல், அந்த சுபாவத்தை மாற்றாமல், அந்த கேரக்டரை மாற்றாமல், வசனத்தின்படியாக ஜீவிக்காமல் என்ன பண்ணாலும் அது மாறப்போகிறது கிடையாது. ப்ரேயர் பண்ணால் மாறுமான்னு பார்த்தா எல்லாரும் ப்ரேயர் பண்ணி மாற்றிக்கலாம். அப்படி கிடையாது. வசனத்தின்படியாக ஜீவிதத்தை வாழ்க்கையை மாற்றாமல் நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு பிரயோஜனம் இல்லை. அதான் தேவனால சொல்லுங்கள், ஏன்னா கோபமாக இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்கள், அதுலேருந்து வெளியே வாங்க. இதனால தான் நம்ம என்ன பண்ண முடியும், நித்தியத்துக்கு உள்ளாடி போக முடியும், நம்ம கிறிஸ்டியன் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். இந்த நாட்களில் சாபத்தீடான காரியங்களும் தேவ விருப்பம் இல்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா அதை தூக்கி வெளியே போடும்படியாக தான் தேவன் இன்னைக்கு நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். ஆமென்.